ஹல்லேலூயா. நம்ம ஜெபித்து இந்த ஆராதனை வேலையை தொடங்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே, மே துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்தில் கூட இந்த ஆராதனை வேலையை உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் தாமே நடத்தும்படியாக இதோ எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லா வாலிப பிள்ளைங்களும் மேலே வாங்க. பூசா ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா? நம்முடைய கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளில் கூட நம்ம பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு காரியம் மட்டும் என்னன்னாக்கா, இது தேவ தூதர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வின்றி எப்போதுமே அவரை துதித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். மற்ற நேரங்கள்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய வேலைகளில் இருக்கிறோம். ஆனால் அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்டது யாரு? தூதர்களா நம்மளா? நம்ம தான். அதனால தான் எப்போதுமே நம்ம இருதயத்தில் நம்ம என்ன வேலை செய்தாலும் என்ன செய்யணும்னாக்கா, இருதயத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு துதித்து கொண்டு ஆவியில் எப்போவுமே அவருடைய ஐக்கியமாக இருக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. நம்மளை காட்டிலும் தூதர்கள் அளவுக்கு அதிகமாக அவரை துதித்து கொண்டு இருக்காங்க. நம்முடைய ஆராதனை கூட பரலோக சாயலுக்கு ஒப்பான ஆராதனையாக காணப்படணும்னு சொல்லிட்டு எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கோம். சங்கீதக்காரன் கூட அடிக்கடி சொல்வார் அந்த வேதத்தில், கம்பீரமாய் பாடி, அந்த வார்த்தை அதிகமாக இருக்கும். நம்ம உற்சாகமாய் கம்பீரமாய் அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. எனவே இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினதினாலே பிதாவினுடைய சந்நிதியில் சேரும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்தாரே, அதை உணர்ந்தவராய் அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம்.
கூட நாம் அனைவரும் ஒருமித்து கூடும்படியான கிருபையை தந்தாரே, அதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். மதியும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றைய தினமதியும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், கர்த்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கர்த்தரின் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். அவரை அல்லாமல் பரலோகத்திலே வேற யாரும் இல்லை நமக்கு தெரிந்தது. நம்மை தேற்றுவதற்கு நம்மோடு இருக்கிற ஒரு தேவன், அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே உணர்ந்த இந்த வரிகளை நாம் பாடலாம். எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, ஜீவனில்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். எல்லாம் கரங்களை தட்டி அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். எல்லாருமே உங்க வாய்களை திறந்து ஸ்தோத்தரிங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய தேவாதி தேவன், அவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராய் இருப்பதற்காக அவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். அவர் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் இருக்கிறாரே. இதோ நம்மை தெரிந்து கொண்ட இந்த இடத்துல நம்மை சேர்த்து கொண்ட தேவன், கிருபையை கொடுத்த தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ரிஷபரீதலரபலாக்கரவோ கத்தாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காகவே ஸ்தோத்தரிக்கிறோம். விலையேற பெற்ற ரட்சிப்பை கத்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்து, கத்தாவே உம்முடைய கிருபையினாலே எங்களை நித்தமும் தாங்கி ஏந்தி நடத்தி கொண்டிருக்கிறீரே கத்தாவே. அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவே. இதோ உம்முடைய நாமத்துக்கே கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் கத்தாவே. பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே. இதோ இந்த நாளிலும் கூட அடுத்ததாக தேவா நான் எதினால் விசேஷித்தவன் என்ற அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போறோம். மோசே கர்த்தரிடத்துல பேசும்போது சொல்வார், எதனால எங்களுக்கு உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம்னாக்கா, நீங்க என் கூட வருகிறதுனால தான் கர்த்தாவே என்று சொல்லி அவர் சொல்வார். அப்படி சொல்லும் போது அவர் இன்னொரு வார்த்தையை சொல்வாரு, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் எனக்கும் உங்களுடைய ஜனத்துக்கும் இதோ உங்க கண்களில் கிருபை கிடைத்ததுனால நாங்க விசேஷித்தவர்கள் என்று சொல்வாரு. அப்படியாக கூட இந்த நாளில அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது. அவர் நித்தமும் நம்மை நடத்தி கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால நம்ம யாரு? விசேஷமானவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் விசேஷித்தமானவன், நான் விசேஷித்தமானவள். இந்த உலகம் நம்மை அற்பமாய் பார்க்கலாம்,
ஆகாதது என்று சொல்லி தள்ளிவிடலாம். ஆனால் நம்முடைய கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நான் விசேஷமானவன், விசேஷமானவள். அல்லேலூயா. எனவே நம்மை தெரிந்து கொண்ட தேவன், அவர் நம்ம என்ன சொல்கிறார்? விசேஷமானவன், விசேஷமானவள் என்று சொல்கிறார். எனவே நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். விசேஷித்தவன் ராஜா மலையினம் யோசிப்பவன் தேவா மனிதனால் விசேஷித்தவன்
நீர் எங்களோடு கூட போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட நீர் இருக்கிறீரே கர்த்தாவே. எங்களோடு கூட கர்த்தாவே நீர் கரம் பிடித்து நீர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததற்காக அப்பா, விசேஷித்த ஜனமாய் கர்த்தாவே எங்களை நீர் ஏற்படுத்தினதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன் என்ற வேத வார்த்தையின்படியாக ஆவிலே நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியான அச்சாரமான தேவன், நாம் கூப்பிடும் போதெல்லாம் இதோ நம் இடத்துல வருகிற தேவாதி தேவன், இதோ தேவனை இத்தனை சமீபமாய் பெற்ற வேற ஜாதி எது என்று சொல்லி மோசே சொல்கிறாரே, அதே போல இவ்வளவு சமீபமாய் நாம் கூப்பிடும் போதெல்லாம் நம் அருகிலே வந்து நிற்கிற தேவாதி தேவனை இதோ கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இதோ உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. எவ்வளவோ வாழ்க்கையில கசப்புகள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எங்களை நீ நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் ஆத்தும நேசரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே எங்களை போஷித்து வழி நடத்துகிற கண்மலையாய் நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷித்த மாணவர்களாய் கர்த்தர் இந்த நாளிலே எங்களை தெரிந்து கொண்டிரே ஸ்தோத்திரம்பா. இந்த உலகத்துக்கு முன்பதாக இதோ நாங்கள் ஆகாதவர்களாய் இருக்கலாம், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் விசேஷித்த மாணவர்களாய் இருப்பதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உமக்கே நாங்கள் கடத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இதோ இந்த நேரத்தில் கூட அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்ற பாடலை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே எங்கு மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம அந்த நாமத்தை பக்கத்துலலாம் பார்க்காம அவருடைய நாமத்தை நம்ம வந்துட்டு அப்படியே உயர்த்தும் போது அநேக காரியங்களை இந்த நாளில் நம்முடைய தேவைகள் நம்முடைய கட்டுகள் எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்தில் நம்மை வழி நடத்துவார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா டைப்ரைட்டிங் கிளாஸ் போகும்போது அங்கே இருக்கிற சார் ஒரு வயதானவர் தான், ஒரு புற ஜாதி தான். அவர் ஒரு டைம் பேசும்போது சொன்னார், எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை பயம் வர மாதிரி இருந்துச்சுனாலும் நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வேன் அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், இயேசுவின் ரத்தம் ஜெயம் நான் சொல்லுவேன், எனக்கு வர பயம் எனக்கு வர பலவீனம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் ஒரு புறஜாதி தான். அந்த நாமத்தை குறித்ததான மகத்துவத்தை அவர் அறிந்திருந்ததை நான் அந்த நாளிலே உணர்ந்தேன். அப்படிப்பட்ட வல்லமையான நாமத்தை கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஸ்தோத்தரிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக கொடுத்து நம்ம இந்த இடத்துல அமர வைத்திருக்கிறார். எனவே உற்சாகமாக இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம்.
நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை காத்துகள் முடியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை காத்துகள் முடியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. யாருக்கெல்லாம் அற்புதம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவருடைய நாமத்தை சொல்லுங்க. அவருடைய நாமத்தில் மாத்திரமே அற்புதம் நடக்கும் நமக்கு. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பரிசுத்தமா வாழ முடியலன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய நாமத்தை சொல்லும் போது அவர் ரத்தத்தினால நம்மை கழுவி இந்த நேரத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். நமக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். வல்லமையுள்ள தேவன் அவர். நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாம் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாம் வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் எல்லாரும் இயேசு சொல்லுங்க. கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் பாதாளம் நடுங்கும் ஒரே நாமம். கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை சொல்லலாம். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. பாதாளம் நடுங்கும் ஒரே நாமம். பிதாவாகிய தேவன் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாவுகள் யாவும் அறிக்கையிடும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான நாம
நாமம் இயேசு கிறிஸ்து. நீங்க இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கையிட இந்த ஆராதனை வேளையில இதோ பவுலும் சீலாவும் துதிக்கும் போது எப்படி கட்டுகள் உடைந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் இந்த நிமிடத்துல உடைத்தெறிவார் இயேசுவின் நாமத்தினாலே. ரிகாபாத்து லூர்வேஷேதலரபலாக்கரவோ அவருடைய நாமத்தினாலதான் ரிகாரதலரபஷபலாக்கரவோ அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. ரிகாரது லூர்வேஷேதலரபலாக்கரவோ இதோ நீங்க இயேசு கிறிஸ்து என்று சொல்ல இயேசுன்ற நாமத்தை அறிக்கையிட இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொன்ன வேத வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இந்த இடத்துல அசைவாடுவதை நீங்கள் உணர முடியும். ரிகாரதலரபபா ஓரிஷேதல் ரிகாரது லூர்வேஷேதலரபபா ரேதல் ரிகாரதலரபபா ஓரிகாரது லூர்வேஷேதலரபலாக்கரவோ வல்லமையான நாமம் இயேசு கிறிஸ்து. ஓரிகாரது லூர்வேஷேதலரபலாக்கரவோ உம்முடைய நாமத்தை கர்த்தாவே நாங்கள் உயர்த்துவோம் கர்த்தாவே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. சகமாக கரங்களை தட்டி வல்லமையான நாமம் அவருடைய நாமம். பாவத்தை போக்கும் பரம சந்தோஷத்தை நமக்கு அளிக்கும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமலை நீக்கும் பரம சந்தோஷம் வார்த்தருக்கள். பயத்தை போக்கும் நாமம். போக்கும் பயமலை நீக்கும் பரம சந்தோஷம் வார்த்தருக்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் அவருடைய நாமத்தில தான் வல்லமை இருக்கிறது. நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வல்லமை உண்டு உண்டு அற்புத எல்லா கண்களை மூடி பாடலாம். இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஊற்றிடுமே எல்லாரும் கேளுங்க. அக்கினியை, அக்கினியை போடும் கர்த்தாவே என்று சொல்லி கேளுங்க. எங்கள் மேலே ஊற்றிடுமே நல்ல வல்லலாறு எங்கள் மேலே வல்லமையோடு, வல்லலாறு எங்கள் மேலே வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் முகி உமக்காய் எழும்பிட.
நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே யாக்கரோ ரீபா ரிஷபரபோ எல்லா ஆவில நிறைந்து நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நீங்க துதிக்க 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 எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லா நுகலும் உரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லா பிசாசின் தந்திரங்கள், எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா அந்தகார சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறு வெளியேறு வெளியேறு. உனக்கு இங்க அதிகாரம் இல்ல, உனக்கு இங்க அதிகாரம் இல்ல, உனக்கு இங்க அதிகாரம் இல்ல. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இயேசுவின் நாமத்தினாலே receive in the name of Jesus, name of Jesus, name of Jesus, name of Jesus, name of Jesus. நன்றி. யாக்கரோ ரிஷந்தரோ ரீபா ரிஷபரபோ ஒரே வரபோ ரீபா யாக்கர வரபோ ரீபா ரிஷந்தரோ ரீபா யாக்கர வரபோ ரீபா ரிஷபரபோ. என் நாமத்தினாலே விடுதலை உண்டு நீங்க சொல்றீங்க, என் நாமத்தினாலே அற்புதம் நடக்கும் நீங்க சொல்றீங்க, என் நாமத்தினாலே அதிசயம் நடக்கும் நீங்க சொல்றீங்க. இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்க, உச்சரித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய அற்புதம் இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி கொண்டிருக்கிறது, எல்லா விலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி கொண்டிருக்கிறது. ஓ ஜீவன் இறங்குகிறது, ஜீவன் இறங்குகிறது, ஜீவன் இறங்குகிறது, ஜீவன் இறங்குகிறது. ஓ ரிஷந்தரோ யாக்கரோ ரீபா ரிஷவரபோ ஓ ரீபா யாக்கரபரபோ ரீபா ரிஷவரபோ. நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். யாக்கரோ ரீபா ரிஷவரபோ ஓ ரீபா யாக்கரபரபோ. பிசின் தைலம் இல்லையோ யாக்கரோ என் குமாரத்தை ஏன் அங்க அழைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஓ யாக்கரோ என் குமாரத்தையே, என் குமாரத்தையே நான் உன்னை மறப்பேனோ, நான் உன்னை மறப்பேனோ? ரிஷந்தரோ யாக்கரோ ரீபா ரிஷவரபோ. உன்னினைவாக இருக்கிறவர் நான் அல்லவோ? நான் சகலத்தை செய்து முடிக்கிறவர், நான் சகலத்தை செய்து முடிக்கிறவர். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின, துக்க நாட்கள் முடிந்து போயின. ஓ உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். உன் தூசையை உதறி தள்ளிவிட்டு எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, நான் உன்னில் பிரகாசிப்பேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா. எங்களை மறக்காதவர், எங்கள் மேலே நினைவாயிருக்கிறவர், எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவர், ஓ எங்கள் நடுவிலே வாசம் அணுகிறவர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன் நினைவாக இருக்கிறவர் நான் அல்லவோ? நான் எப்படி உன்னை மறப்பேன்? ஓ நீ எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படுகிற காரியம் ஒன்று உனக்கு நேரிடாது. ஓ ஒன்று உனக்கு நேரிடாது. ஓ நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நின்று நான் சகலத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். நீ வெறுமையாய் திரும்புவதில்லை. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் சொல்லி கர்த்தர் சொல்லி, தேடியும் காணாதிருப்பாய். பலன் கொண்டு திடமனதாயிரு, 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 திடமனதாயிரு. நானே உன் தேவன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னை ஆராதிக்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்க பேசுறீங்க. நன்றி ஆண்டவரே. எந்த சத்துரு உட்புகுதலும், எந்த குடியேறி போகுதலும் உனக்கு வராது. உன் வாசற்படியிலே ஓ நான் காத்திருக்கிற தேவன், தூதர்களை காவல் வைத்திருக்கிறேன். எந்த கேடு உன்னை அணுக முடியாது. நீங்க பேசுறீங்க. நன்றிப்பா. எங்களை அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை முழுமையாக நாங்கள் அப்படியே அர்ப்பணிக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி எங்களை அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த மாதத்தின் நடுமையத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஓ கர்த்தருடைய மகிமை, அப்பா கர்த்தருடைய ஆளுகை இந்த மாதத்தின் கடைசி நாளில், கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இந்த சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை அப்படியே கரங்களை விரித்து நிற்கிறோம். இந்த மாதம் முழுது நடத்தி வந்தரே, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற புதிய மாதத்தை நடத்த போறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுது எங்களுடைய தேவைகளை சந்தித்தரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்தீரே ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் மாற்றினீரே ஆண்டவரே, எங்களோட இடைப்பட்டீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்லி எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். இப்படி நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. எல்லாம் கரங்களை தட்டி, வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்ல நேர்த்தியாய் நல்ல பிள்ளைகள் வந்து நல்லா